அப்பா ஆவியானவர் நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த 3 வாரங்கள் விசுவாசத்தை குறித்து கேட்டும் இந்த பகுதியிலிருந்து நாங்க எங்களோட வாழ்க்கையில என்ன அபியாசப்படுத்த விரும்புகிறோம் அதை நீங்க வெளிப்படுத்த போவதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, hallelujah, we praise the Lord, hallelujah, thank you Jesus. So the faith that speaks and sings at midnight, விசுவாசம் இரவன் நேரத்துல பேசக்கூடியது, பாடக்கூடியதாக இருக்கிற ஒரு விசுவாசம். When faith is stretched but not silenced, அதாவது நம்முடைய விசுவாசம் இழுக்கப்படுறதாக இருக்கிறது, ஆனா அதை அழுத்தப்படுறதாக இல்லை. ஸோ இந்த காலை வேளையில நம்ம பார்க்க போறது faith that speaks and sings. 3 வாரங்கள்ல பார்த்தோம். நம்பிக்கைனா என்ன? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை. விசுவாசம்னா அந்த நம்பிக்கை வந்த பிறகு விசுவாசம் சொல்லும்போது அவர் காமிக்கிற வழியில நாம நடக்கிறது, மூவிங் ஆக்ஷன். ஃபெய்த் இஸ் a verb. அப்போ அவர் சொல்றாருன்னா அது செய்யற, அதுதான் விசுவாசம், அது நடக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ள நடக்க நடக்க அப்பா மேல ஒரு உறுதியான நம்பிக்கை, ட்ரஸ்ட். எல்லா சூழல்லையும் என்னோட அப்பா என்னோடு கூட இருக்கிறாரு, என்ன சவால்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் ஒரு ட்ரஸ்ட். அப்போ நீதிமன்றங்களை பார்க்கிற 3:5 trust in the Lord with all your heart, do not lean on your own understanding. அந்த ட்ரஸ்ட் எப்படின்னு சொல்லும் போது அவர் மேல எவ்வளவு உறுதியான நம்பிக்கை. என்ன வந்தாலும் கூட என்னுடைய எண்ணத்துல, என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய பலத்தினால அல்ல, அப்பாவுடைய சித்தத்தின்படி என்ன போராட்டம் வந்தாங்களோ கூட அவருக்குள்ள நான் நடக்கிறேன். that is trust. இப்போ நம்பிக்கை, விசுவாசம், உறுதியான நம்பிக்கை வந்துட்ட பிறகு நாம பேசுற வார்த்தைகள் மாறும். தோல்வியை போல பேச மாட்டோம், தேவனுக்குள்ள வெற்றி, விடுதலையில இருக்கிறவங்கள போல பேசுவோம். ஆமென். சரிதான். இன்னைக்கு 4வது இந்த வாரத்துல faith that speaks and sings. எப்படி நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற வேலையில, ஆனா சவால்கள் போராட்டங்கள் வருகிற வேலையில நமக்கு ஒரு இருளை போல தோணும், ஒரு நடு ராத்திரியை போல தோணும். ஆனா இதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நடு ராத்திரினா எப்படிங்க? என்ன அது நடு ராத்திரியில நம்முடைய லைஃப் எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ஜபித்து இருப்போம், ஆனா ஆன்சர்ஸ் வரல, இன்னும் கிடைக்கல, நமக்கு பதில் கிடைக்கல, வழி இன்னும் அது அப்படியே புதுசா தான் இருக்கிறது. நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்கலாம், கதவுகள் சாத்தப்பட்டிருக்கலாம், நம்மளுடைய சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், உள்ளம் சோர்ந்து போயிருக்கலாம், எக்ஸாஷன்ல இருக்கலாம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தேவனை குறித்து விசுவாசத்துல சொல்ல முடியும், பாடவும் முடியும். ஆனா வலி வேதனையில இருக்கும்போது பேசவும் முடியாது, பாடவும் முடியாது. ஆனா இந்த பகுதியில அதை தான் பார்க்கிறோம். விசுவாசம் தேவன் மேல உறுதியா இருந்துச்சுனாக்கா நடு ராத்திரி எப்படி வெளிச்சமாக மாறுகிறது, எப்படி சந்தோஷமாக மாறுகிறது, வேதனையில போராட்டத்துல கூட நாம எப்படி அவரோடு கூட இணைந்து இருக்கிறவர்களாக. இந்த ஒரு பகுதி அப்போஸ்தலன் பவுல் செகண்ட் மிஷனரி ஜேர்னி. அவர் 3 மிஷனரி ஜேர்னில போறார் அவர் பயணத்துல. இது 2வது பகுதியில நாம பார்க்கிறோம். இதை எழுதினவர் லூக்கா. லூக் சுவிசேஷத்தை அவர் டாக்டர், அவர் எழுதுறாரு. அதோட தொடர்ந்து கண்டினியூவேஷன் ஆக்ஸ்ல தான் பார்க்கிறோம் நாம. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல அதுவும் லூக்கா தான். அதனாலதான் ஒன் டே as we were going, வீணாக்கா லூக்கா கூட அவங்க கூட இருக்கிறாரு, அவர் எழுதுறவராக இருக்கிறாரு. அப்போ அவங்க இந்த செகண்ட் மிஷனரி ஜேர்னில பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த தரிசனத்தை ஆண்டவர் இந்த மேக்கடோனியன் விஷன் சொல்லக்கூடியதாக ஆண்டவர் பவுல் தரிசனத்தை கொடுக்குறாங்க. நீ இந்த இடத்துல போனோன்னு சொல்லும் போது அவர் உடனடியாக அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல போகும்போது, அந்த தரிசனத்தின் பிரகாரம் போகும்போது, அங்க ஒரு லிடியா என்ற ஒரு அந்த இடத்துல
ஒரு ஸ்திரீ, அவங்க வந்துட்டு ஒரு வியாபாரியா இருக்கிறாங்க. இந்த பர்பிள் கிளாத்னு சொல்லக்கூடியதான அது ஒரு ராயல்டி, விலை உயர்ந்ததான அந்த ஒரு வியாபாரத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அந்த ஒரு புறஜாதி அவங்களுக்கு இயேசுவுடைய சுவிசேஷம் சொல்லி அவங்களும் அவங்க வீடு முழுவதும் என்னை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது எந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பு, தேவன் ரட்சிப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த இடத்துல செவி கொடுத்து நடக்கிறாங்க. செவி கொடுத்து நடக்கும் போது எல்லாமே நல்லா போறது இல்லை. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ரட்சிப்பு பெற்றது. ஆனா தினந்தோறும் அப்படி அவங்க சுவிசேஷத்தை சொல்லி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க ஒரு ஜபத்துக்கு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு பொண்ணு, அடிமை பெண், அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட என்ன வேலைனாக்கா குறி சொல்வது. ஏன்னா அந்த நாட்கள்ல பார்க்கும்போது அந்த பிலிப்பி என்ற அந்த ஒரு பட்டணத்துல அது புறஜாதி சேர்ந்ததா இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல பில்லி சூனியம், மந்திர கட்டுகள், குறி சொல்றது, இதெல்லாம் சாதாரணமா இருந்துச்சு. அப்போ இந்த பொண்ணு ஒரு பிசாசு நிமித்தமாக, அப்போ பாருங்க, கிறிஸ்துவர்கள் குறி கேட்கக்கூடாது, மந்திர சூன்யம் பண்றது இல்ல, கிறிஸ்துவருக்கு எதிராகவும் இது பலிக்காது, நாமளும் இது பண்ணக்கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். ஆனா அந்த நாட்கள்ல இருந்தது. எப்படி? அந்த பெண்குள்ள இருந்த பிசாசு தேவ மகா மகிமையின் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்குள்ள இருந்த பிசாசு பேசுது இவங்களை குறித்து. பிசாசுக்கு யார் ஊழியம் பண்றாங்க, யார் கிறிஸ்துவர்கள் என்று தெரியும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, these men are the servants of the most high God and they have come to tell you how to be saved. நீங்க எப்படி ரட்சிக்கப்படுவதுன்னு சொல்லி இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. மகாதேவன், வல்லமுடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீங்க எப்படி ரட்சிப்புக்குள்ள போகணும்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லுது. இது ஒரு முறை சொன்னா பரவாயில்ல, எப்பெல்லாம் போறாங்களோ தினந்தோறும் சொல்லினாக்கா கேலி பரிகாசம் பண்ணது பிசாசு. இவங்களை குறித்து கேலி பண்றத போல அவங்களுக்கு அது டிஸ்ட்ராக்ஷன். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எக்ஸாஸ்பரேட்டட் சொல்றாங்கனாக்கா மென்டலி டார்ச்சர் ஆகுறாரு. அது அப்படின்னா என்ன, அது வந்து இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வந்து தொண்டினே ஒரு 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 கேலி பண்றத போல. அந்த இடத்துல ஐ கமாண்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கம் அவுட். ஒரே வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால வெளியே வா பிசாசு. அந்த பெண்ணுக்குள்ள இருந்து இருந்த அந்த பிசாசு கீழே விழுந்ததா இருக்கிறது. ஆமென். இப்ப என்ன ஆச்சு, இந்த பெண் குறி சொல்லும் போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து கேட்குவாங்க. குறி சொல்றதுனா என்ன, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்க நடக்கும். நம்ம எதிர்காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள தேவையில்லை. நம்முடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர்களா போயிட்டு நாளைக்கு என்ன நடக்கும், அங்க போய் பார்க்கலாம், அஸ்ட்ராலஜி பார்க்கலாம், இது பார்க்கலாம், அது பார்க்கலாம் சொல்லி ஓட்டுறாங்க. நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோமே, அவர் தான் நம்மளை நடத்தின்னு இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கும்போது அவர் அழகாக நடத்துவாங்க. ஆமென். என்னுடைய எதிர்காலம் தெரியுது, எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அவர் அழகாக நடத்துவார். ஆமென். ஆனா அங்க இருந்த ஜனங்க இந்த பெண்ணுகிட்ட வந்து கேட்குவாங்க. அப்போ இந்த பெண்ணை அடிமையாக வச்சிருந்த அந்த எஜமானனுக்கு நிறைய வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்போஸ்தலன் பவுல் இப்படி செய்ததுனால அவனுக்கு வருமானம் போயிடுச்சு. அப்போ அங்க இருக்கிற அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்த அத்தாரிட்டி போய் சொல்றாங்க. அது இல்லாம அங்க இருக்கிறவங்க கத்துறாங்க, இவங்களுக்கு ரோமருடைய கலாச்சாரத்துக்கு எதிராக காரியங்கள் செய்யறாங்கன்னு சொல்லி அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள போய் பிடிச்சி மேல இருக்கிற வஸ்திரத்தெல்லாம் எடுத்து அவங்கள சாட்டியால அடிச்சு, உட்டன் ராட்ல, அதாவது பெரிய பெரிய கட்டையில அவங்கள அடிச்சு, அது மாத்திரமல்லாதபடிக்கு ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் விழுந்தாக்கா ஒரு இன்னர் உள்ள டஞ்சன் மாதிரி இருக்கிறதுல எடுத்துன்னு போயிட்டு இந்த காலெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டையில் போட்டு, உங்களுக்கு பிக்சர்ஸில் காமிச்சிக்கிட்டு நான், இந்த கால் 2 காலை போட்டு கட்டையில் சேர்த்துட்டு கையில் வந்து செயின் போட்டு கட்டி போடுறாங்க. எப்படிங்க இவங்களுடைய வாழ்க்கை, எப்படி தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு படினாங்க, தேவனுடைய
நாம மகிமைக்காக அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த பிசாசை ஓட்டினாங்க. அதோட விளைவுகள் இவர்கள் அடிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். சிறைச்சாலைக்குள்ள டன்ஜன்ல போட்டு ஒரு ஜெயிலரை போட்டு வச்சு தப்பிக்க முடியாத அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க. அது இந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம போக தேவையில்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் நாம வாழ்க்கையில நடக்கும்போது, நல்ல ஒரு காரியங்கள் செய்யும் போது கூட நமக்கு எதிராக பழி ஏற்படலாம், சோர்வுகள் வரலாம், நீங்க செய்யாத காரியக்கு உங்க மேல பழியை போடலாம். நீங்க தேவனுடைய வழியில நல்லா தான் நடந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வரும்போது உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகும்? இவங்களுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்றதான ஒரு காரியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறேன். சந்தோஷம். திடீர்னு வேலையிலையோ, குடும்பத்திலேயோ, சபையிலையோ, உலகத்திலேயோ எங்க இருக்கிறீங்களோ, சில நாட்கள்ல பார்க்கும்போது பிசாசான காரியங்கள் இருக்கலாம், சில நேரங்களில் ஜனங்கள் நிமித்தமாக வரலாம். ஏதோ ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த சோதனையின் நேரத்துல கூட நம்முடைய கண்கள் இயேசு மேல இருக்கிறதா? விசுவாசத்தை தொடங்கினவர் முடிக்கிறவராக இயேசு கிறிஸ்து மேல நம்முடைய கண்கள் இருக்கும் போது அவரே நம்மளை வழி நடத்துறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எதுவே செய்யாததுக்கு தண்டனை, எதுவே செய்யாததுக்கு வெட்கம். அடிச்சு கட்டி போட்டாங்க. இவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தேவ ஊழியராக இருக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன? சீஷராக இருக்கிற அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஐயோ, அந்த ஜெயில போயிட்டு எல்லாம் இவங்கள நான் எதுவுமே பண்ணல, இவங்கெல்லாம் போட்டாங்களே, இவங்கெல்லாம் எப்போ போட்டாலுமே ஒரே போய் சொல்ற, ஜெயில் ஃபுல்லா போய் கத்தி கத்தி சொல்லுங்கிறாங்களா? இல்ல, இவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தமிழ்ல அந்த எப்படி அடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல தமிழ்ல கூட கொஞ்சம் கேட்கிறேன். யாராவது 22வது வசனத்தை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். 22ல இருந்து 25 வரைக்கும் படிக்கலாம். 22, 25, 22ல இருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி வஸ்திரங்களை கிழித்து போட்டு அவர் அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்துனா அந்த இடத்துல ஜாட்டியால் அடிப்பாங்க. அவர் வஸ்திரங்களை எடுத்த பிறகு ஜாட்டியால அடிப்பாங்க, கட்டையாலையும் அடிச்சாங்க. சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்புறம் அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுது மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே அவருடைய என்ன பனிஷ்மெண்ட்டுங்க? நல்லது செய்ததுக்காக பனிஷ்மெண்ட். இவ்வளோ துணியை கிழித்தார்கள், அடித்தார்கள். நான் அப்புறம் சொல்றேன், இது கூட நம்ம பேரலா யாருக்காக பார்க்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றேன் நானு. பட் இவ்வளவு துன்பம், இவ்வளவு கொடுமை, நல்லது செய்ததுக்கு, தேவனை கீழ்ப்படுத்ததுக்காக. ஆனா அதுல தேவனுடைய சித்தம் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரியாம அநேக நேரத்துல வேற விதம் பண்ணிடுறோம். ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய சித்தத்துக்குள்ள நடந்திருக்கிறாங்க, தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்தாங்க. அப்ப 25ல என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க? நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். போதுங்க. எப்படிங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? யாருன்னா ரொம்ப அமைதியாகுது. இப்ப எல்லாம் அமைதிதான் இருக்கிறீங்க. இந்த மாதிரி எதுனா வந்தா என்ன பண்ணுவீங்க? தையா தக்கான்னு குதிக்கிறது தான் வேலை. இங்க ஓடு, அங்க ஓடு. வார்த்தைங்க இஷ்டத்துக்கும் பறக்கும், இல்ல சாமானங்க இஷ்டத்துக்கும் பறக்கும். இவங்க என்ன பண்ணாங்க? சிறைச்சாலை அடிக்கப்பட்டு தேவனிடத்துல பேசினாங்க, ஆராதனை செய்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது பாஸ்டர். தேவனுடைய வார்த்தை, இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம்னாக்கா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை, நம்ம செய்யாத தவறுக்கு இப்படி இருக்கும்போது பவுலும் செய்யலாம். இந்த இடத்துல அடிச்ச அடியில ரத்தம் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல முதுகு கிழிக்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய சரீரெல்லாம் வலியில வேதனையில இருக்குது. அவங்க
பப்ளிக்கா வந்துட்டு அவங்கள வெக்கப்படுத்தினாங்க. ஆனா நடுராத்திரியில அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் பாடினார்கள். வலி இருந்துச்சு. அந்த வலி கசப்பு ஆக விடல. நம்முடைய வாழ்க்கையில வலி இருக்கும். அந்த வலியை கசப்பா மாத்திடுறோம். உணர்ச்சி பூர்வமாக கசப்பா மாத்திடுறோம். இவர்கள் அதை கசப்பா மாறாம இயேசுவை பார்த்தார்கள். ஆண்டவரோடு கூட ஜெபித்தார்கள். ஆண்டவரோடு கூட அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தவர்களை வலியில வேதனையில. இன்னைக்கு முதல் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கிறது, உங்களுடைய வலி வேதனையை ஆராதனையாக மாத்திடுங்க. அல்லேலூயா. வேற எதுவும் வேணாம். நெகட்டிவா பேச தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, பிளேம் பண்ண தேவையில்லை. ஆனா turn your wound into worship. உங்களுடைய காயங்களை ஆராதனையாக மாற்றுங்க. தேவனோடு கூட உண்மையான விசுவாசம் ஸ்ட்ரெச் பண்றோம். என்னோட விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணுன்னு சொல்லும் போது, இந்த மோசமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, வேதனையின் நேரத்துல, அது என்ன வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது சீசன்ஸ்ல நாம கஷ்டமான நேரங்கள்ல போறோம். அது தினதோறும் எனக்கு கஷ்டமான அப்படின்னு கிடையாது. we go through the seasons. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல வேற எதனா ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணும்போது அல்லது அன்ஃபேரா நம்மளை ட்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் நாம? அது ஒரு நடுராத்திரியா நம்முடைய வாழ்க்கையில மாறிடும், இருளான சூழ்நிலையாக மாறிடும். அந்த நேரத்துல நெகட்டிவா பேசி இவங்களை பிளேம் பண்ணி அவங்களை பிளேம் பண்ணாத படிக்கு அந்த நேரத்துல அப்பா கிட்ட பேசி அந்த காயங்கள் உள்ள ஏற்றுக்கும், அது கசப்பா மாறாத படிக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இது ஏதோ காரணத்தின் நிமித்தமாக ஒருவேளை சேலரி வரல அந்த மாசத்துக்கு, என்ன பண்ணலாம்? அப்போ நிறைய பில்ஸ் பே பண்ணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருவேளை அப்ப என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் கண்டு இல்லையா? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? அப்போஸ்தலன் பவுலும் சைலஸும் கேட்டு இருக்கலாம், உம்மோட வார்த்தை கேட்டு தான் வந்தோம், இயேசுவின் நாமத்தினால தான் போனோம், எனக்கு ஏன் இந்த தண்டனை கேட்டுக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க? ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவங்க என்ன மறந்துட்டியான்னு சொல்லல, அப்பா நேத்து என்ன காத்தீங்க, இன்னைக்கு என்ன காத்தீங்க, இந்த வேதனையில இந்த வழியில நீங்க தான் என்னோட சுகத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி அவரோடு கூட பேசினாங்க. ஹல்லேலூயா, அவரை ஆராதித்தாங்க. நான் துதிக்கும் போது என்னோடு கூட இருக்கிறவர் நீர் ஒருவரே, நான் கரையும் போது என்னோடு கூட இருக்கிறவர் நீரே. இயேசுவே நீர் ஒருவரே, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரும் நீரே, சுகத்தை கொடுக்கிறவரும் நீரே, நிரந்தரமானவர், என்னோடு கூட இருக்கிறவர், கைவிடாத விலகாத தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி அவரை துதித்து பாருங்க. எந்த மோசமான நிலைமையில கூட அவரோடு கூட பேசலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, என்ன நீர் அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் என்னை தூக்கி எடுத்து வந்தவராக இருக்கிறீங்க. இன்றைக்கு கூட இந்த வேதனையின் நேரத்துல கூட உண்மையே நான் நம்பிக்கையோட கூட இருப்பேன், உண்மையே நான் விசுவாசத்தோடு கூட இருப்பேன். அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலையோ உங்களை வேற ஒரு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கலாம், வெக்கத்துக்குள்ள போட்டுட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? கோபம் வந்துடும், நாள் முழுவதும் எரிஞ்சு விழுவோம். அவங்க மேல எப்படி பழி வாங்கலாம், ஒரு நாள் காத்து நிற்கிற பாரு சொல்லிட்டு அந்த மாதிரி பழி வாங்கிறதுக்காக இருக்கிறோமா? இல்லை அப்பா நீங்க தான் என்னுடைய ஜட்ஜ், நீங்க எல்லாத்தையும் நடத்துவீங்க, நீங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்க உள்ளத்துல காயம் இருக்குது, அது கசப்பா மாற தேவையில்லை. மற்றவங்களை வெக்கத்துக்குள்ள போட்டிருக்கலாம், அது கோபத்துல போய் ரிட்டாலியேட் பண்ண தேவையில்லை, அதை பழி வாங்க தேவையில்லை. ஆனா கர்த்தர் என்னை காண்கிற தேவன், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ளத்துல பாய்சன் ஆயிடும், நம்மளோட உள்ளம் பாய்சன் ஆயிட்டு எமோஷனலா ரிசென்ட்மெண்ட், அதை யோசித்து 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 இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே, வேலையில எப்படி போய் செய்வேன், இவங்களோட முகத்தை எப்படி பார்ப்பேன், இவங்களை எப்படி பண்ணுவேன், இதை யோசிக்கிறது பதிலாக அப்பா நீர் என்னை காண்கிற தேவன், இந்த நேரத்துல கூட அவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க, உண்மையே நான் விசுவாசிப்பேன், இந்த சூழ்நிலிருந்து நீர் எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் புரியுது? இதுதான் விசுவாசம். சும்மா போயிட்டு வேற ஏதோ பேசுறதுக்காக we will not
ஏன்னா ஒருவேளை வேலையில் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை வேற யாருன்னா கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய செய்கிறத மற்றவங்க யாருன்னா கொடுத்துருக்கலாம், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் வேற என்ன கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, ப்ரொமோஷன் எனக்கு தேவன் இடத்துல தான் வருகிறது, மனுஷன் இடத்துல இருந்து வருதில்லை. Amen. So don't worry. நாம இன்னும் யோசப் எப்படி எவ்வளோ ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணாலும் கூட தேவனுக்கு நேராக நடந்தவராக இருக்கிறார். அப்படி செய்யும்போது இல்லை எனக்கு வந்துட்டு இது கொடுக்கல, விறகு கொடுத்துரும், இனிமேல் நான் சரியாக வேலை பண்ண மாட்டேன், என்ன பண்ணுறது? அது கிறிஸ்தவர்கள் இல்லை. இது வரைக்கும் நடத்தினார், நாளைக்கு நடத்தினாங்க. இந்த ப்ரொமோஷனாலேயே என்னோட வாழ்க்கை கீழே போயிடும் இல்லை. அவர் தொட்டு உயர்த்தினார்னாக்கா ப்ரொமோஷனை விட அவர் கொடுக்குற ப்ரொமோஷன், மனிதர் கொடுக்குற ப்ரொமோஷனை விட அது உயர்வு வரும், மற்றவங்க மேல. ஆமென். அல்லேலூயா. அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். அதுதான் விசுவாசம். வாழாக்காமல் அந்த நேரத்தில் வராது. ஆனா நம்ம வாழ ஆட்டிடுவோம். என்ன வாழாட்டாங்க, ஏன் வாழ எவ்வளவு பெருசுக்குதுன்னு எடுத்து காமிக்கிற பார், தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. So what hurts me will not control my voice. அதாவது ஒருவேளை என்னுடைய உள்ளம் ஹர்ட் ஆயிருக்குதா, காயப்பட்டிருக்குதா, என்னுடைய வாய்ஸை அந்த காயம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனா விசுவாசம், தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணி நான் என்ன பேசுறேன், விசுவாசத்தின் வார்த்தை பேசுறேன்னா தேவனை ஆராதிக்கிறேன். உள்ள சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு ரூம்ல போங்க, போயிட்டு அவரை ஆராதிங்க. அப்பா நீங்க தான் இந்த சூழ்நிலை, இந்த மனசு ரொம்ப வேதனையோட கூட இருக்குது, உடைந்து போயிருக்கிறேன், ஆனா நீ ஒருவர் தான் என்னை காயத்தை ஆற்றுகிற தேவன். விசுவாசம். ஆமென். புலம்புறதில்ல, மற்றவங்களை பிளேம் பண்ணல, பட் ஸ்டில் praising God. இதைத்தான் இவங்க செய்தாங்க. அப்படி இவங்க செய்யும் போது என்ன நடக்குதுன்னாக்கா, praying and singing hymns to God, and the other prisoners were listening. இவங்க புலம்புறத பார்க்கல, தேவனோட கூட ஜபிக்கிறத கேட்டாங்க, ஆராதனை செய்யறத கேட்டாங்க. அடிச்சு உடம்பு வலி கட்டி போட்டு வெக்கத்துக்குள்ள டன்ஷன்ல போட்டு ஜபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, மற்றவங்க கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க வீட்டுல கேட்டுன்னு இருக்கிறாங்க, உங்க ஸ்கூல்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க, காலேஜ்ல கேட்டிருக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டிருக்கிறாங்க, குடும்பத்துல கேட்டுருக்கிறாங்க, சபையில கேட்டுருக்கிறாங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எப்படியெல்லாம் புலம்புறீங்க நீங்க. இல்ல தேவனோட வாமா இன்னைக்கு ஜபிக்கலாம், நம்ம ஆண்டவர் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் இருக்குது, நான் சேர்ந்து ஜபிக்கலாம், நம்ம சேர்ந்து ஆராதிக்கலாம். இட்ஸ் ஓகே. உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும் போது இட்ஸ் ஓகே, ஐ அம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. இல்ல உங்களுடைய வாழ்க்கையில போயிருக்கும் போது அவங்க வந்து கேட்பாங்க, இப்படி உங்களை பண்ணிட்டாங்களே என்ன பண்ண போற? மை காட் இஸ் வித் மீ. தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, அவரோடு நான் பேச போறேன், இந்த சூழ்நிலையை நான் அவரை ஜபிக்க போறேன், அவரை துதிக்க போறேன். ஆமென். நீங்க என்ன பேசுறீங்க, விசுவாசத்தின் வார்த்தை பேசுறீங்க, மற்றவங்க உங்க இடத்துல இருந்து என்ன சொல்றது அவங்க கேட்கிறாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. The prisoners were listening. Paul and Silas were not performing. அந்த கான்செப்ட் பண்ணல, ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்தல, தேவனோட கூட உண்மையோட கூட உள்ளத்துல இருந்து ஜபித்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தாங்க. அவங்க அந்த வேதனைய நேரத்துல, அந்த வலி நேரத்துல புலம்பல, அது பண்ணல. வேதனை நேரத்துல துதி ஆராதனை செய்யறாங்க, ஜபிக்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் டு தி பெயின். ஒரு என்னோட வாழ்க்கையில வலி வருதுன்னு சொல்லும் போது அந்த வலிக்கு என்ன ரெஸ்பான்ஸ்? அப்பா கத்துறது, பபான்னு பேசுறது, மற்றவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழுவுறது, அது ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த வேதனையின் வலியின் நேரத்துல கூட அப்பா கிட்ட பேசுறது. ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறது, ஆராதனை செய்யறது. ஏன்னா உண்மையான டெஸ்ட் ஒரு கிறிஸ்துவர்களுக்கு, ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ் வரும்போது மற்றவங்களுடைய பார்வை நம்ம மேல இருக்குது, மற்றவங்களோட செவி நம்ம என்ன சொல்றோம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன புலம்புறோமா இல்லை கம்பீரத்தோட கூட, எப்படிமா நீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட சிரிச்சுட்டு ஆண்டோட வார்த்தை சொல்றீங்க,
தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார்ன்றீங்களே, எப்படி? இல்ல மோசமான சொல்லுங்க. அதான் விசுவாசம். என் அப்பா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. நேத்து நடத்தினாரு, இன்னைக்கு நடத்துவாரு, நாளைக்கு நடத்துவாரு. இந்த வேதனை எல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் இருக்குது. கிறிஸ்துவர் கஷ்டம் இல்லைன்னு இல்ல, கஷ்டம் வந்தாலும் கூட அவர் தான் நம்மளை தூக்கி தாங்கி வழி நடத்தின, இக்கரையில இருந்து அக்கறைக்கு நடத்துற தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். சோ ஒருவேளை உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ், பிள்ளைங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு படப்படப்பான ஒரு சூழ்நிலை, நீங்க வந்துட்டு ஏதோ ஒன்றில் வேலை செய்யும் போது ஏதோ ஒரு மிஸ் ஆயிட்டீங்க. மிஸ் பண்ணும்போது எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் அந்த இடத்துல என்ன பேசுறீங்க, நீங்க என்ன அறிக்கையிடுறீங்க, அதை பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாத நேரத்தில் இவங்க வந்து பார்க்கல, அவங்க வந்து பார்க்கல, எங்கள் அப்பா அம்மா வரல, எங்கள் சகோதரன் வரல, அப்படி புலம்பின்னு இருக்கிறீங்களா? இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, எனக்கு சுகர் என்ன சொல்றோம்? இட்ஸ் a mature expression. இவ்வளோ தேவனுடைய வார்த்தை கேட்டோம், ஆக்ஷன்ல மூவ் பண்றோம், அவரை ட்ரஸ்ட் பண்றோம், then what is your expression? எனக்கு புரியுதுங்க. ஆமென். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறீங்க, அப்போ உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும்? சுகவீனமா இருக்கும் போது கூட, பலவீனமா இருக்கும் போது கூட தேவன் என்னை சுகப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு அவ்வளோதான், எனக்கு ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட் பரவாயில்ல, பலவீனத்தில் கூட அவர் நடத்துகிறாங்க. உங்களுடைய உறவினர்கள் நீங்க ஃபோன் பண்ணும்போது எதை கேட்குறாங்க அவங்க? ஹலோ, என்னம்மா நல்லா இருக்கிறியா? அது ஏங்க கேட்குறீங்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐயோ ஐயோ இவங்க கூடலாம் இருந்து பிரச்சனை இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபையால என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்ற வார்த்தை அது விசுவாசத்தின் வார்த்தை. அவங்க பிறர், உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது கூட உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவங்க தேவனுடைய மகிமைப்படுத்துவாங்க. இதான் நான் சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாம என்ன பேசுறோம்? விசுவாசத்தை உண்மையான தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறோம்னாக்கா பிரச்சனையின் மத்தியில கூட தேவனை இல்லது ஏன் இது ஏன் எனக்கு மட்டும் வந்துட்டு இருக்குது? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த பண பிரச்சனை? ஏன் இந்த வேலை பிரச்சனை? ஏன் இந்த குடும்ப பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் வந்துட்டே இருக்குதுன்னு நீங்க சொல்றது அவங்க கேட்கிறாங்களா? இல்ல, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட எல்லா பிரச்சனையிலையும் தேவன் தான் எனக்கு தீர்வு, தேவன் தான் எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார், மேல உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம அழுத்த நமக்குள்ள இயேசு மேல இன்னும் நம்பிக்கை வரணும். நம்மள அழுத்த வார்த்தைகள் வேற மாதிரி வார்த்தை வரக்கூடாது. நம்பிக்கையின் வார்த்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம இவ்வளவுதான் அழுத்தப்பட்டாலும் நம்பிக்கையின் வார்த்தை தான் வரணும். அதுதான் இயேசு மேல இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? பண்ண முடியுமா? விசுவாசத்துல சொல்லுங்க, பண்ண முடியும். ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ மற்றவங்க என்ன கேட்கிறாங்க? உங்க பிரிசனர்ஸ் கேட்கிறாங்க, ஜெபிக்கிறதை கேட்கிறாங்க, துதிக்கிறதை கேட்கிறாங்க, ஆராதிக்கிறதை கேட்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது நீங்க விசுவாசத்தின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை சொல்லுவதை குடும்பத்துல இருக்கிறவங்க, சபையில இருக்கிறவங்க, வேலை செய்யற இடத்துல எல்லாருமே நம்பிக்கையின் வார்த்தையை உங்க மூலியமாக இயேசுவை குறித்து கேட்பாங்க. ஹல்லேலூயா. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய காயங்கள் இருக்கும்போது ஆராதனை, புலம்பாத இருக்க வேதனை இருந்தாலும் கூட புலம்பாம நம்பிக்கையின் வார்த்தையை பேசுங்க. 3வது காரியம் பார்க்கிறோம் நாம இந்த இடத்துல. இது இவங்க துதித்தார்கள் சொல்லும் போது, துதித்தார்கள், ஜெபித்தார்கள், அதனால அந்த இடத்துல ஒரு அப்படி நல்லநடுக்கம் இல்ல, தேவன் விடுதலை கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. இவங்க ரெஸ்பான்ஸ் பார்க்கிறோம், தேவன் எப்படி விடுதலை கொடுக்கிறாங்க. அப்படி செய்யும் போதே நிலநடுக்கம் ஏற்பட்டு அவர்கிட்ட அங்கிருந்து
அத்தனை பேரோட சிறைச்சாலையுடைய செங்கலிகள் கீழே விழுந்துச்சு. செங்கலிகள் நிரந்தரம் இல்லை, சிறைச்சாலை அடிக்கப்படுவதில்லை. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனோட நேரத்துல அவர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ அந்த இடத்துல இருக்க எல்லாம் தானா கதவுகள் திறக்கப்பட்டது. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கோம்? ஐயோ, கதவு திறந்துடுச்சு, செயின்ல வந்துடுச்சு, எட்ரா ஓடலாம் இங்க காலி ஆகலான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அங்க ஜெயிலர் பாக்குறாரு, ஓகே பண்ணி நோ பிரிசன் டோர்ஸ் ஓபன், எல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அங்கத்துல பவுல் கத்துறாரு, அந்த வாளை எடுத்து அவரே கொலை செய்ய போறாரு. அங்க பவுல் இருப்பா ஒண்ணும் பண்ணாது, நாங்கள் எங்கதான் இருக்கிறோம், பயப்படாது இங்கதான் இருக்கிறோம், எங்கேயோ ஓடல. ட்ரெம்ப்ளிங் வித் ஃபியர் தி ஜெயிலர். பாருங்க, என்னோட 3வது பாயிண்ட் இந்த இடத்துல, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுத்தானாக்கா நம்ம வெளியே ஓடுறதுக்காக இல்ல, விட்டுட்டு ஓடுறதுக்காக இல்ல. அவங்க பவுலும் சைலாவும் ஓடி இருக்கலாம், ஆனா ஓடல, அங்கே தங்கினாங்க. ஸ்டே when you could run. ஏனோ காரியங்கள், பணம் வரலாம், பெருமை வரலாம், பதவி வரலாம், விடுதலை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஓடுறதுக்காக இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தேவனுக்குள்ள வெயிட் பண்ணுங்க, தேவனுக்குள்ள காத்திருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி செய்யும் போது இன்னும் ஒருத்தருடைய ரட்சிப்பு அந்த இடத்துல காத்து இருந்தது. அவங்க ஓடாம அந்த இடத்துல நின்னும் போது தான் ஜெயிலருடைய ரட்சிப்பு, ஜெயிலரும் குடும்பமும் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நோக்கம் பாருங்க, அடிக்கப்பட்டது அந்த இடத்துல லிடியா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அது மூலியமாக சப்போர்ட், மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் ஆச்சு. அப்படியே வரும்போது இந்த பிசாசு பிடித்த இந்த பெண்ணை விடுதலை கொடுத்தாங்க. சிறைச்சாலை, ஆனா சிறைச்சாலைக்குள்ள எதுக்கு போகப்பட்டது? சிறைச்சாலையில் இருக்கிற ஜெயிலர் ரட்சிக்கப்படுவதற்காக. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது சில நேரங்கள் நமக்கு போராட்டங்கள், சவால்கள் வருது. ஆனா தேவன் உங்கள் மூலியமாக அற்புதம் செய்து உங்க வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்போ, ஆசீர்வாதமோ, விடுதலையோ கொடுக்கிற தேவன். நீங்க போற ஒவ்வொரு அந்த வழிகளுக்குள்ள விசுவாசத்துல இருக்கும் போது கூட அவருடைய நாமத்துக்காக, அவருடைய திட்டத்தின்படி அவர் வழி நடத்துறவராக இருக்கிறார். ஜெயிலருடைய குடும்பம் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவரே இவங்களுடைய காயத்துக்கு மருந்து போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு, பாருங்க, இது மருந்து போட்டு விருந்து கொடுக்கிறாரு. அப்போ நாம கொஞ்சம் அந்த இடத்துல அழுது புலம்பி நேரம் பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்குது. ஆராதனை, அவரை நோக்கி பார்த்து ஜபிக்க, ஆராதிக்க, அற்புதம் செய்கிறவர் தேவன். அந்த விசுவாசம் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதான்னு பார்க்கிறது. எஸ், வேதை நேரத்துல, போராட்ட நேரத்துல நம்முடைய விசுவாசம் இழுக்கப்படுறது. ஸ்ட்ரெச் ஆகும் போது கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல பார்க்கிறோம். எதுவுமே வீணாகிறதுல, வழியின் மத்தியில சந்தோஷம், இன்னொருத்தர் ரட்சிப்புல. உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கதவுகள், மூடின கதவுகள் திறக்கப்படுறதாக இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து அந்த இடத்துல முழு குடும்பமே விருந்து கொடுத்து முழு குடும்பமே சந்தோஷத்துக்குள்ள, தேவனுடைய விசுவாசத்துக்கு சந்தோஷம். அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க அடுத்த நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த இடத்துல இவங்களை போன்னு சொல்றாங்க. பவுலும் சைலஸும் சொல்றாங்க, இல்லை இல்லை இல்லை, எங்களை சும்மாவே ஜெயிலில் போட்டாங்கல்ல, எல்லாம் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க கூட ரோமன் சிட்டிசன் சொல்லிட்டு, யாரெல்லாம் இவங்களை அடிச்சாங்களோ, கீழே போட்டாங்களோ, அவங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. இது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது எந்த இடத்துல உங்களை கீழே போடுறாங்களோ, கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டு கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைத்து தலை நிமிர செய்கிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம், பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோமா, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. So they stayed, they couldn't run. அந்த இடத்துல ஃப்ரீடம் இருந்துச்சு, ஆனால் அவங்க கூட ஓடல. நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வேலை நாம நினைக்கலாம், எப்படா ஃபாஸ்டா நான் இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ மை ஃப்ரீடம் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ,
இத விடுதலை கொடுக்கிறது, தேவன் கர்த்தரை விடுதலை கொடுக்கிறது நான் எங்கே ஓடுறதுக்கு அப்படிக்காக அல்ல, ஏன் மூலியமா அவருடைய சித்தம் நிறைவேறி அநேக பேருக்கு ரட்சிப்பு வருவதற்காக. ஆமென். ஸோ அந்த நடு ராத்திரி அந்த ஒரு போராட்டம் அது ஒரு சந்தோஷமாக முடிந்தது, ரட்சிப்புக்குள்ள முடிந்தது, தேவனுடைய திட்டம் நிறைவேறப்பட்டது. உங்களுடைய நடுராத்திரி பிரச்சனை போராட்டங்களுக்குள்ள நீங்க காயத்தோடு இருக்கும்போது ஆராதனை செய்கிறீங்களா? நீங்க பேசுற வார்த்தைகள் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறதா? எங்கும் ஓடாம தேவனத்துல காத்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க உங்களை நீங்க கேட்டுக்கங்க. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தது அவருடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக. ஏன்னா ஒருவேளை ஒரு எமோஷ்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்கள் சொல்கிறேன், மினிஸ்ட்ரியில் ஊழியங்கள் செய்யும் போது கூட டயர்ட், எக்ஸாஷன் வரலாம். அல்லது ஈவன் தி பிள்ளைங்களை நடத்துவதில் கூட உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஷனாக இருக்கலாம். அது ஒரு நடுராத்திரியாக இருக்கலாம். ஆனால் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. அதுதான் விசுவாசம். தேவன் என்ன வழி நடத்துவார். ஆமென். ஸோ காயங்கள் இருக்கும்போது தேவனுக்குள்ள ஜெபம், ஆராதனை. அழுத்தங்கள் இருக்கும்போது நம்பிக்கையின் வார்த்தை. எனக்கு விடுதலை பெறும் போது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நம்ம பார்க்கிறோம் நம்பிக்கை, விசுவாசம், உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். பவுலும் சைலஸும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பேரலல் பார்க்கும்போது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். சாட்டியால் அடிக்கப்பட்டு எல்லாமே ஒரு சிறைச்சாலையில் போட்டது போல இயேசு தேவனுடைய மகிமைக்காக அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறியப்பட்டது நாம ரட்சிப்புக்குள்ள வருவதற்காக. இன்னைக்கு அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் இத்தனை பாரங்கள் இத்தனை தாங்கியது அப்பாவை பிரியப்படுத்துவதற்காக, அவருடைய வார்த்தைக்காக. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா கிட்ட ஜபிக்கிற நாம அவர் மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும் போது இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில கூட அவருக்குள்ள நாம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவதாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கூட விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்க. தேவனை ஆராதிங்க. மற்றவங்க கேட்கும் போது உங்களுடைய புலம்பல் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது, வெளியின் நேரத்தில் ஆராதிக்கும் போது அவருடைய சுகம் இறங்குவது நமக்குள்ள. அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு வலி, வேதனை, ட்ரையல்ஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து மற்றவங்களுக்கு ஒரு செய்தியாக மாறும். உங்களுடைய அந்த ட்ரையல்ஸ் ஒரு சாட்சியாக மாறும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனை இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனை, அநீதி நடந்தாலும் கூட விசுவாசிங்க, தேவனிடத்தில் பேசுங்க, தேவனை ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாம தேவனுக்குள்ள இருக்கிறோம். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம், தேவனுடைய வார்த்தை தான் அஸ்திவாரம்னு சொல்லும் போது நாம என்ன பேசுகிறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எங்கே இருக்கலாம். விசுவாசத்தின் வார்த்தை. ஆமென். என்று சொல்லிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாருமே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நம்மளே நாம இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து கேட்கலாம். அப்பா, உடைய கிருபை தாங்கப்பா. நாம் நடக்கிற இந்த வாழ்க்கையின் பயணத்துல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நான் உண்மையே விசுவாசிக்கணும். என்னுடைய வார்த்தைகளை நீங்க கவனிங்க, நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. நான் என்ன பேசுறேன்? விசுவாசத்தின் வார்த்தை பேசுறேன்னா, தோல்வியின் வார்த்தை பேசுறேன்னா, நெகட்டிவின் வார்த்தை பேசுறேன்னா, பிளேம் வார்த்தை பேசுறேன்னா, அல்லது நான் எப்படி உமக்குள்ள இவர்கள்
வேதனையில அடிக்கப்பட்ட போது கூட துதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள். மற்றவங்க எல்லாம் அதை கேட்கிறாங்க. நீர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன், என்னோட வழியை அறிந்திருக்கிற தேவன், வேதனை அறிந்திருக்கிற தேவன். ஆனாலும் கூட நீங்க என்ன வழி நடத்துகிற தேவன். ஒப்பு கொடுக்கலாமா? வேலையில சரி, குடும்பத்துல சரி, எல்லா இடத்துலையும். எஸ், we thank you Lord, we praise your name, we bless your name, we magnify you, we glorify you Lord. பேசுங்க, கொஞ்ச நேரத்துக்கு பேசுங்க. ஆண்டவரோடு கூட கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்களே நீங்க ஒப்பு கொடுங்க. எஸ், உள்ளத்துல இருக்கிற எண்ணங்கள் மாறட்டும். சொல்லுங்க, அப்பா என்னுடைய ஆண்டவரே நாவை தொடுகிறாச்சா. விசுவாசத்தின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை பேச வேண்டும் ராஜா. நான் சாட்சியாக மாற வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் எல்லா இடத்திலும். எஸ், உம்மை நோக்கி பார்க்க. நன்றி பிதாவே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே ஆராதிக்க வைத்தீர், துதிக்க வைத்தீர், பாட வைத்தீர், பேச வைத்தீர். அப்பா, இந்த வேலையில கூட நீர் எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி. நாங்கள் எப்படி பேச வேண்டும், விசுவாசத்தை எப்படி பேச வேண்டும், சவால்கள், போராட்டங்கள், அநீதி எங்களோட வாழ்க்கையில் நடக்கும் போது கூட நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலிருந்து பவுலும் சீலாசுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதை நாங்கள் மறக்காதபடி ஆண்டவரே, உள்ளங்கள் காயங்கள் ஏற்பட்டாலும் கூட ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் பேசவும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வேதனை நேரத்தில், பிரச்சனையின் மத்தியில் கூட ஃபால்ஸ் அலிகேஷன், அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் கூட ராஜா, அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பேசுகிறோம்னு சொல்லி எங்களுடைய வாய்ஸ் ஒரு ஹெவன்லி வாய்ஸோட கூட விசுவாசத்தின் வாய்ஸாக, நம்பிக்கையின் வாய்ஸாக நீங்கள் மாற்றுங்க ராஜா. பிறருக்கு முன்பாக நாங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களுக்கு விடுதலை பெறும்போது கூட ராஜா, நாங்கள் அங்கும் இங்கும் ஓடாதபடிக்கு அப்பா, எங்கள் நிமித்தமாக உம்முடைய திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் காத்திருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக அப்போ ஆழமாக ஆண்டவரோட உள்ளத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் தங்கி இயேசுவை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிருபையோடு கூட நாங்கள் வெற்றியின் கிறிஸ்துவ வாழ கர்த்தர் வழி நடத்த போவதற்காக நன்றி. அப்பா, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இந்த வேலையில கூட ஆண்டவரே சாம்சன், சுரேகா அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து உம்முடைய அன்பு, உம்முடைய ஆண்டவரே கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய ஞானத்தின் நிமித்தமாக சபைக்கு ஆசீர்வாதமாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, வேலையில் ஆசீர்வாதமாக, எல்லா இடத்துலையும் இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்க அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. வந்திருக்கிறதான ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து வழி நடத்துங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேலும் மேலும் உயர்த்த போவதற்காக நன்றி. சமாதானம், சந்தோஷம், அன்பினால் வழி நடத்துங்க. எல்லா துதி, கன, மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், ஆவியானுடைய ஐக்கியமும் இங்கே இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட விசேஷமாக புதிய திருமணம் ஆன பிள்ளைகள் சாம்சன், மனைவி சுரேகாவோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. This week we have the Bible study. You missed that point.